அனைவருக்கும் வணக்கம். எங்களின் சுய சிந்தனை உரைத்தை கலக்கும் தயாரி செய்முறை. இரும்பு தகரத்தில் சதுர வடிவில் ஒரு பொருளை உருவாக்குவோம். தயாரித்த சதுர வடிவில் உள்ள பொருளின் மீது பிளாஸ்டிக் மூலம் கவர் செய்யவும். பிளாஸ்டிக் மூலம் கவர் செய்த பொருளின் உள் மோட்டாரை பொருத்தவும். மோட்டாரை பொருத்திய பின் மோட்டாரை ஸ்டீல் தகடால் வைத்து மூடி கவர் செய்யவும். கவர் செய்த பின் அணுகுள் கிளறியும் பொருத்தவும். பொருத்திய பின் அந்த மிஷின் இயங்குவதற்கு அதில் ஒரு சுவிட்சை வைக்கவும். தயாரித்த மிஷினின் பின் புறத்தில் ஒரு ஓட்டையை இட்டு ஒரு பைப்பை பொருத்தவும். அந்த மிஷினில் பின்பக்கத்தில் ஒரு மூலையில் டைம் கடிகாரத்தை வைக்கவும். அதன் பின் நம் உரத்தை கலக்கும் தயாரி உருவாகிவிடும். செயல்: நம் உருவாக்கிய மிஷினில் உள்ள நமக்கு தேவையான அளவு உரத்தையும் அதனுள் சேர்க்கும் கலவையும் சேர்க்கவும். பொருளை அந்த மிஷினில் சேர்த்த பின் சுவிட்ச் ஆன் பண்ணிய பின் டைமர் ஆன் ஆகிவிடும். அந்த மிஷினில் கலந்த பின் டைம் சவுண்டு நின்ற பின் தயாரான உரம் நமக்கு பொருந்திய பைப்பின் மூலம் வெளிவரும். காரணம்: நாம் உரத்தை தயாரிக்காமல் இருந்தால் நம் காடு தூய்மையாக வராது. நாம் அந்த உரத்தை நம் மனிதர்கள் நம் கைகளால் கலக்கும் போது நம் உடல் புண்ணாகிவிடும். மருத்துவருக்கு தூய்மையாகிவிடும், துன்பமாகிவிடும். காரணம்: நம் உடலில் பாதிப்புகளாகும். நம் கைகளில் அலர்ஜி, புண் மற்றும் புற்றுநோய் ஆகிய உருவாகும். உணவுகளில் நாம் அதே கைகளோடு உண்டால் வயிற்று புண்ணாகும். வயிற்றில் ஒற்றுக்குடல் உருவாகும். உருவாகிய பின் நாம் மருத்துவரிடம் செல்லவும். பிறகு நாம் தயாரித்த உரத்தில் காற்றுக்கு உரமாக ஆகிவிடும். மேலும் உரத்தை போடுவதால் மண்புழு இறக்கின்றது ஆகிய நோய்களை தோற்றுவதால் நாம் இனி கைகளை பயன்படுத்தாமல் நம் உடலை பாதுகாப்பாக இருக்க இம்மிஷினை நமக்கு உதவுகிறது. செய்பொருள்: ஸ்டீல் தகரம், பைப், பிளாஸ்டிக் தகடு, சுவிட்ச், மோட்டார், டைமர் மிஷின், ஒரு கிளறி மற்றும் முக்கியமான மோட்டார், கைக்கு போடும் உரை போன்றவற்றை வேண்டும். அனைவருக்கும் நன்றி.